யாருமே சிஎம் ஆக முடியாத நிலைமை 2026ல் வந்தாலும் வரலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம தளபதி வந்து ஓட் ஸ்ப்ளிட்டிங் ஓட்டை வந்து பிரித்து எடுத்தார் அப்படின்னா 2 கட்சிகளுமே தளபதியோட சப்போர்ட் இல்லாமல் கவர்மெண்ட் அமைக்க முடியாது இல்லையா? கரெக்டாக விஜய் வந்து யார் கூட சப்போர்ட்டாக நிற்கிறாரோ அவருக்கு கீழே யார் வராங்களோ அவர் தான் முதல்வர் வேட்பாளராகவும் நிற்பார். இதுதான் அவரோட மாஸ்டர் பிளானாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேருமே 30+ அந்த மாதிரி வாங்கினா கூட மீதி இருக்கிற ஓட்டை தளபதி அவர் வந்து பிரித்து எடுத்துருவார். இப்போ வந்து இங்கே என்ன நடக்கும்னா கொலிஷன் கவர்மெண்ட்டுன்றது வந்து ஒன்று ஃபார்ம் ஆகும். ஒன்று தளபதி வந்து ஏடிஎம்கே கூட்டணி கூட போவார், இல்லைன்னா அவங்கள வந்து இவரோட கூட்டணி கீழே வர சொல்கிற மாதிரி தான் இந்த ஆட்சி வந்து அமையும். ஏன்னா யாருமே 3 பக்கத்தில் இருந்தும் ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுனால இந்த மாதிரி நடக்கலாம், அதிகமாக சான்ஸ் இருக்குது. இதை பற்றின கமெண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை அவர் கூட்டணிக்கு போனால் நீங்கள் என்ன உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்து தளபதியே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கோடி பேர் வந்து அவருக்கு ஓட் பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு வீட்டில் வந்து ஒரு ஓட்டு இருந்தாலே அவர் வந்து ஒரு கணிசமான ஒரு 18-15 இந்த மாதிரி ஓட் பர்சன்டேஜ் அவர் வந்து வாங்கிடுவார். இப்போ வந்து வீட்டுக்கு 2 ஓட்டு, எப்படி வீட்டுக்கு 2 பசங்க இருக்கிற மாதிரி வீட்டில் அந்த 2 பசங்களுமே தளபதிக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்னா இவர் வந்து கண்டிப்பாக இவர்